சிஎஸ்கேவின் 2026க்கான தரமான பிளேயிங் லெவனை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வேறு மாதிரி இருக்க போகுதுங்க. இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயிங் லெவனை தான் நம்ம இவ்வளோ நாள் நினச்சிட்டு இருந்தோம். ஸோ அந்த ஒரு ஸ்ட்ராங்கான டீம் வந்து 2026 சீசனுக்காக நம்ம சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் அற்புதமாக செட் பண்ணியிருக்காங்க. ஸோ யார் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது, யார் யார் இடம் பிடிச்சிருக்காங்க, எந்தெந்த வீரர்கள் வந்து புதுமுக வீரர்கள் இந்த பிளேயிங் லெவனில் வந்திருக்காங்க அப்படின்றது டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் அடுத்த சீசனுக்கு கண்டிப்பாக சிஎஸ்கே ஒர்த்தான ஒரு டீமாக இருக்க போகுதுங்க. ஸோ அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ இந்த பிளேயிங் லெவனில் யார் யாரெல்லாம் இடம் பிடிச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். இந்த பிளேயிங் லெவன் கண்டிப்பாக சிஎஸ்கே ரசிகர்களுக்கு பிடிச்ச ஒரு பிளேயிங் லெவனாக தாங்க இருக்க போகுது. ஸோ இந்த ஸ்குவாடில் எந்த ஸ்ட்ராங்கான ஒரு ஓப்பனிங் வந்து இருக்க போகுது அமைச்சிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். ஸோ இதில் முதல் வீரராக நம்ம ருத்ராஜ் கைக்வாட் அவர்கள் இருக்க போகிறாருங்க. ருத்ராஜ் கைக்வாட்டை பொறுத்த வரைக்கும் எப்படியாப்பட்ட குவாலிட்டியான பிளேயர் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். 2-3 சீசனாக சிஎஸ்கே அணிக்கு ஒரு அற்புதமான தொடக்க ஆட்டக்காரராக களம் காண்டு ஒரு அற்புதமான வீரராக இன்னைக்கு வரைக்குமே இருந்துட்டு வந்துட்டு இருக்காரு. பட் இந்த சீசன் அவர் எடுத்த ஒரு தவறான முடிவு சிஎஸ்கே அணியின் அந்த வெற்றி நிறைய வாய்ப்புகள் வந்து இழந்துட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அவர் எடுத்த அந்த டிசிஷன் மட்டும் கரெக்டாக இருந்திருந்தா நல்லா இருந்திருந்தா ஓகே, அதுதான் நல்லா அமையல. மீண்டும் அதே ஒரு பொசிஷனுக்கு மீண்டும் அவர் வந்திருக்கலாம். பட் அது ஒரு முடிவு அவர் எடுக்காமல் போயிட்டாரு. பட் இருந்தாலுமே அவருடைய ஆட்டம் சிஎஸ்கே அணிக்கு எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது அப்படின்றது நம்ம 2-3 மேட்ச் தோற்றும் போதே தெரிஞ்சிருக்கும். அவர் ஆடாத போட்டிகள் எல்லாமே சிஎஸ்கே அணி லாஸ்ட்டில் தான் போனாங்க. மேபி அவர்கிட்ட இருந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் கிடைச்சிருந்தா சிஎஸ்கே அணி 2-3 மேட்ச் வந்து வின் பண்ணியிருப்பாங்க. உள்ளே போகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே நடக்காமல் போனதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கார். பட் அவர் மீண்டும் அதே அவருடைய பொசிஷன், அந்த ஓப்பனிங் பொசிஷனே மீண்டும் களமிறங்கினார்னா கண்டிப்பாக சிஎஸ்கே அணிக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ஓப்பனராக இருப்பார் அப்படின்றது நம்பிக்கையாக இருக்குது. இவருடைய ஆட்டத்தை பார்க்க நிறைய ரசிகர்கள் அவரோட காத்துட்ருக்காங்க. அவருடைய அந்த கிளாசிக்கான ஆட்டம் சும்மா அப்படியே அடித்த மாதிரி இருக்கக்கூடாதுங்க. சும்மா அப்படி ஒரு ஃபீலோடு அவர் வந்து அந்த 6 அடிப்பாருங்க. அப்படியாப்பட்ட ஒரு குவாலிட்டியான பேட்ஸ்மேன் தான் நம்ம ருத்ராஜ் கைக்வாட் அவர்கள். ஸோ இவருக்கு பேரை யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆயுஷ் மேத்தே. வேறு மாதிரியான ஒரு யங்ஸ்டருங்க. ஸோ இந்த சீசன் சிஎஸ்கே அணி ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. அது யாருக்கு? ருத்ராஜ் கைக்வாட்டுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக எடுத்துகிட்டு வந்து வருதாங்க. 6 போட்டிகள் அற்புதமானாருங்க. அவருடைய ஆட்டம் வேறு மாதிரி இருந்துச்சு. பவர் பிளேயில் அவர் காட்டின அந்த இன்டென்ட் தாங்க சிஎஸ்கே அணி கடைசி 6 போட்டிகளில் ஒரு நல்ல ஒரு அணியாக அந்த பிளேயிங்கில் நல்ல ஒரு செட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ இவருடைய அப்ரோச் வந்து நல்லா இருந்துச்சுங்க. அந்த பவர் பிளேயில் இவர் பண்ணுற அந்த அப்ரோச் நிறைய டீமை வந்து அப்செட் பண்ணாருங்க. ஸோ அதனால தான் சிஎஸ்கே அணிக்கு இவர் ஒரு முக்கியமான பிளேயராக இருக்க போகிறாருங்க. இவரை வந்து சிஎஸ்கே அணி கண்டிப்பாக பயன்படுத்தி ஆகணும். நல்லா பயன்படுத்தினார்னா கண்டிப்பாக சிஎஸ்கேல ஒரு குவாலிட்டியான பிளேயராக வந்து இவர் வலம் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறாங்க சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் அப்படின்றத நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய சீசனில் நம்ம பார்க்க போகிறோம். 2026 சீசனில் இவங்க தான் ஓப்பனிங் பேராக இருக்க போகிறாங்க. இந்த ஓப்பனிங் சிஎஸ்கேவிற்கு கண்டிப்பாக ஒரு நல்ல தொடக்கத்தை கொடுப்பாங்க அப்படின்றது நம்பிக்கையாக இருக்குங்க 2026 சீசனில். ஸோ இவருக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா சஞ்சு சாம்சன். நம்ம எல்லாருமே ஆவலோட எதிர்பார்த்த சஞ்சு சாம்சன் சேட்டன் வந்து நம்ம சூப்பர் கிங்ஸில் விளையாட போகிறார் அப்படின்றது நிறைய ரசிகர்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்குங்க. ஸோ அஃபிஷியலாக சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் அவர் எடுக்கிறதுக்கான முயற்சியில் இருக்கும். ட்ரேட் ஆப்ஷன்லாம் கண்டிப்பாக அவர் வந்து உள்ளே தூக்கிட்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டே அஃபிஷியலாக வந்து சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலுமே ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி டார்கெட் வச்சுருக்காங்க. இந்த டார்கெட்டில் சஞ்சு சாம்சனை சிஎஸ்கே அணி ஆப்ஷனில் எடுத்துகிட்டு வருவாங்களா அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குது. ஸோ அவர் மட்டும் சிஎஸ்கே அணிக்கு வந்துட்டாங்க அப்படின்னா இன்னொரு துருப்புச்சீட்டு வந்திருக்குங்க. ஸோ இன்னும் சிஎஸ்கே பிளேயிங் லெவன் வந்து இன்னும் பயங்கரமான ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷனுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ அந்த இடத்துல வந்து சஞ்சு சாம்சன் எடுத்துகிட்டு வந்தாங்க, சிஎஸ்கே அணி அவரை வந்து வாங்கிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் இவர் இந்த இடத்துல வந்து கரெக்டான ஒரு பொசிஷனில் வந்து 1-1 பொசிஷனில் ஆட போகிறாரு. ஸோ அவருடைய ரோலை வந்து கரெக்டாக சிஎஸ்கே அணி பர்ஃபெக்டாக அவருக்கு கொடுக்க போகிறாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கேமரன் கிரீனுங்க. ஸோ கேமரன் கிரீனையும் சிஎஸ்கே எடுக்கலான்ற ஒரு பிளானில் இருக்காங்க. 2024 மெகா ஆக்ஷன்லேயே அவர் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவில் தான் இருந்தாங்க. பட் இருந்தாலுமே அவர் வந்து ஆக்ஷனுக்கு கலந்துக்காததுனால தான் சிஎஸ்கே அஃபிஷியலாக விட்டுட்டாங்க. அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க அவருக்கு வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது சொன்னாங்க. பட் இருந்தாலுமே அவர் வராததுனால வேறு ஆப்ஷன் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ இந்த மினி ஆக்ஷனில் கண்டிப்பாக அவர் வந்து மீண்டும் வந்து அப்ளை பண்ண போகிறாருங்க. அப்ளை பண்ணி உள்ளே வந்தார்னா கண்டிப்பாக சிஎஸ்கே அணி இவரை 100% வந்து பாசிபிள் எடுக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இதுக்கு ஏற்கனவே முன்னே பார்த்தீங்கன்னா இந்த 2023 முடிஞ்சு 24 சீசன்லேயே அவர் வந்து எடுக்கலான்ற மாதிரி அப்ரோச் அவங்களுக்கு இருந்தது. பட் இருந்தாலுமே எடுக்காமல் போயிட்டாங்க. அவர் வரல, அந்த ஆக்ஷனுக்கு வராமல் போயிட்டார். பட் இப்போது சிஎஸ்கே கேமரன் கிரீனை உள்ளே எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு செம்ம காம்பினேஷனுங்க. வேறு மாதிரியான ஒரு ஹிட்டிங்க. ஃபஸ்ட்டு 3 பேர் இந்தியன் பேட்டர்ஸுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹிட்டரு ஆல்ரவுண்டர் இல்லாமல் ஃபாரின் பிளேயர்ன்றதுனால கண்டிப்பாக அந்த இடத்துல செம்ம பிளேயிங்காக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் டெவில் பிரேவிஸுங்க. டெவில் பிரேவிஸை நமக்கு தெரியும் இந்த சீசன் எப்படி அவருக்கு அமைஞ்சிச்சு அப்படின்ட்டு. சிஎஸ்கேவுடைய ஃபேமிலியில் ஒரு முக்கியமான பிளேயராக வந்து இப்போது டெவில் பிரேவிஸ் அவர்கள் இருக்கார். ஸோ இனிமேல் சிஎஸ்கே வந்து
தோனி எப்படி வந்து கிட்டத்தட்ட 16 வருஷமாக கட்டி காத்தாங்களோ அதே மாதிரி நம்ம டெவில் பிரேவிஸை இனிமேல் சிஎஸ்கேனி கட்டி காக்க போகிறாங்க. ஸோ இனிமேல் அவர் வந்து சிஎஸ்கேலேருந்து வெளியே அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவுங்க. ஸோ பிடிச்சி வச்சுக்கணும் வீரரை, இன்னும் பல சீசன்களாக வந்து சிஎஸ்கேனிக்கு கண்டிப்பாக அவர் ஆடி கொடுப்பார் அப்படின்ற நம்பிக்கை இவர் மீது வந்து வச்சுருக்காங்க சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட். கண்டிப்பாக அதுக்கான ஒரு முயற்சியை வந்து சிஎஸ்கே எடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையாக இருக்குது. ஸோ கேமரன் கிரீனும் ஒரு வெளிநாட்டு பிளேயருங்க, ஸோ டெவில் பிரேவிஸும் ஒரு வெளிநாட்டு பிளேயருங்க. ஸோ ரெண்டு பேருமே சேர்ந்து கலக்கனா எப்படி இருக்கும் அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்படியாப்பட்ட ஒரு இன்னிங்ஸை வந்து இவங்க ஆடுவாங்க அப்படின்றது ஒரு நம்பிக்கை தான். ஸோ கேமரன் கிரீனை மீண்டும் சிஎஸ்கேனி அந்த ஆக்ஷன் எடுக்கிறாங்களா அப்படின்றத பார்ப்போம். டெவில் பிரேவிஸ் சிஎஸ்கேவின் ஒன்லி ஒன் ஆப்ஷனாக வந்து பர்ஃபெக்டாக வந்து அந்த இடத்த வந்து பிளேஸ்மெண்ட்டில் பர்ஃபெக்டாக இருக்காருங்க. ஸோ அதனால் அவருடைய ஸ்லாட்டை வந்து யாராலையுமே மாற்ற முடியாது. ஸோ அந்த இடத்துல தான் அவர் வந்து கண்டினியூஸாக ஆட போகிறாருங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ சிவம் துபே சிஎஸ்கேவிற்கு முக்கியமான வீரருங்க. ஸோ சிவம் துபேவே ட்ரேட் ஆப்ஷனில் வந்து எடுத்துகிட்டு போகாமல் இருந்தாங்க அப்படின்ற பட்சத்தில் அவர் வந்து சிஎஸ்கேவில் ஒரு முக்கியமான வீரராக இருக்க போகிறாரு. 2025 சீசனில் அவர் தாங்க பெஸ்ட்டாக வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. மோஸ்ட் 6 அவர் தான் அடிச்சிருக்காரு, மோஸ்ட் ஸ்கோரும் அவர் தான் அடிச்சிருக்காரு. அப்படின் போது கண்டிப்பாக சிஎஸ்கேனி இவருக்கு ஒரு ப்ரியாரிட்டியை கொடுப்பாங்க. அடுத்த சீசனில் கண்டிப்பாக இவரும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பிளேயராக இருப்பார். எல்லா பிளேயருமே எல்லா சீசனுமே சக்ஸஸ்ஃபுல்லாக ஆடிட மாட்டாங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து அன்சக்ஸஸ்ஃபுல் சீசனும் வரும். அதில் ஒரு ஃபெயிலியரான சீசனாக வந்து சிவம் துபேக்கு இந்த சீசன் இருந்திருக்கலாம் அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ஆனால் இருந்தாலுமே அவர் 360 ரன் பக்கம் அடிச்சிட்டாருங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த சீசன் வந்து அவருக்கு ஃபெயிலியர் அப்படின்னா அதெல்லாம் சொல்ல முடியாது. பட் இருந்தாலுமே அந்த ஸ்ட்ரைக் ரேட்டில் வந்து அவருக்கு ரொம்ப ஒரு லாஸ் ஆகிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த பழைய சிவம் துபே, அந்த பழைய சிக்ஸரை வந்து அவர்கிட்ட இருந்து நம்ம பார்க்காம போயிட்டோம். அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப வருத்தமான ஒரு விஷயமா இருக்குது. அவர் பல சிக்ஸர்களை அடிச்சிருந்தாங்கன்னா சிஎஸ்கேவுடைய நிலைமையே வந்து இந்த சீசன் வந்து வேறு மாதிரி இருந்திருக்கும். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்த சீசனில் வந்து கம்பேக் பண்ணி இன்னும் பயங்கரமான சிக்ஸரை அவர்கிட்ட நம்ம பார்க்கலாம். ஸோ ரவீந்திர ஜடேஜா 2025 சீசனில் ஒரு முக்கியமான பிளேயராக கன்சிடர் பண்ணாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாப்பில் பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்த்த பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கல அப்படின்னு கூட சொல்லலாம். இரண்டாவது பாதையில் அவர் வந்து ருத்ரதாண்டம் ஆட ஆரம்பித்தார். கிட்டத்தட்ட 3-4 50 அடிச்சாருங்க. ஸ்கோர் வந்து 300க்கு மேலே அடித்தாங்க. விக்கெட்டும் ஒரு 7-8 விக்கெட் பாக்கி எடுத்துட்டாரு. ஸோ நல்ல ஒரு ஆல்ரவுண்ட்னு கூட சொல்லலாம். சிஎஸ்கே அணிக்கு நீண்ட நாளாக வந்து விளையாடிட்டு வந்துட்டு இருக்காரு. நல்ல ஆட்டத்தை கொடுத்துருக்காரு. நிறைய சீசன் வந்து அவர் வந்து நிறைய போட்டிகளை வந்து வின் பண்ணி கொடுத்துருக்காருங்க. 2023 சீசனில் சிஎஸ்கே கோப்பை வெற்றி பெற்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக நம்ம ரவீந்திர ஜடேஜா இருந்தார். கடைசி 2 பாலுக்கு 10 ரன் அடித்து குஜராத் கிட்ட இருந்த கப்பை தூக்கி அலாக்க நம்ம தலை தோனி கிட்ட கொடுத்தாருங்க. அது மாதிரி ஒரு இன்னிங்ஸ் யாருமே ஆடி இருக்க மாட்டாங்க. அப்படியாப்பட்ட ஒரு பிளேயர் தான் ரவீந்திர ஜடேஜா. எக்காரணத்தை கொண்டும் அவரை வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் விடமாட்டாங்க. ட்ரேட் ஆப்ஷன்லையும் யாருக்கும் கொடுக்க போகிறதும் கிடையாது. அவர் கண்டினியூஸாக சிஎஸ்கே அணிக்கு தான் ஆட போகிறார். அது எந்த மாற்றமும் இல்லை. நூர் அகமது சிஎஸ்கே அணிக்கு இந்த சீசன் நல்லா போட்டாருங்க. கிட்டத்தட்ட 24 விக்கெட் எடுத்தாருங்க. 2025 சீசன் அவருக்கு ஒரு பெஸ்ட்டான சீசனாக இருந்துச்சு. 10 கோடிக்கு இவரை கொடுத்து எடுத்ததில் சிஎஸ்கே தவற பண்ணிட்டாங்களா அப்படின்ற யோசிக்காத அளவுக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. 10 கோடி இவருக்கு கொடுத்தது ஒர்த்து அப்படின்றத ப்ரூஃபும் பண்ணியிருக்காரு. அவர் அந்த எடுத்த 24 விக்கெட் மிகப்பெரிய அளவு நிறைய எஃபெக்ட் போட்டுதாங்க எடுத்திருக்காரு. அவர் நினச்சிருந்தா இன்னும் 30 விக்கெட் மேலே எடுத்திருக்கலாம். ஒரு சில போட்டிகள் வந்து அவர் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவாக போயிட்டார். ஒரு சில போட்டிகள் விக்கெட் கூட எடுக்காமல் போயிட்டார். ஸோ அதனால் அந்த போட்டிகள் எல்லாம் அவருக்கு விக்கெட் கிடைச்சிருந்தா இன்றைக்கி அவர் லீடிங் விக்கெட் டேக்கராக இருந்திருப்பார். பட் இருந்தாலுமே இந்த சீசன் அமையல அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இவருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அனுசுல் காம்போஜ் சிஎஸ்கேவுக்கு ஒரு நல்ல ஓப்பனிங் பவுலராக இருக்காங்க. பவர் பிளேயில் நல்லா போட்டுட்ருக்காருங்க. இவருடைய பர்ஃபார்மன்ஸ் சிஎஸ்கேனிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பவர் பிளேயிலே எப்படியாச்சும் ஒரு விக்கெட் எடுத்திருக்காருங்க. பிரேக் த்ரூ கொடுத்துட்டாரு. இந்த 2025 சீசனில் ஒரு நல்ல பிரேக் த்ரூ வந்து பவர் பிளேயில் இவர் கொடுத்துருக்காருங்க. ஸோ நல்ல ஸ்பெல்லும் போட்டிருக்காரு. தோனி 100% வந்து இவர் மீது நம்பிக்கை வச்சிருக்காருங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக அடுத்தடுத்த சீசன்லாம் கண்டிப்பாக இன்னும் பெஸ்ட்டாக போடுவார் அப்படின்றது ஒரு நம்பிக்கையாக இருக்குது. ஸோ இவருக்கு அடுத்தபடியாக கலீல் அகமது ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ஃபாஸ்ட் பவுலர். இந்த சீசன் நல்லா தான் தொடங்கினார். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்குமே சூப்பராக போட்டாருங்க. இரண்டாவது ஹாஃப் அவருக்கு ரொம்ப ரொம்ப ஒரு எக்ஸ்பென்சிவான ஆப்பாக வந்து மாறிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அது ஆப்பாகவே மாறிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ரன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. விக்கெட் விழலை, பவர் பிளேயில் அதிக ரன்னை வந்து வாரி வழங்கிட்டு இருந்தார் நம்ம கலீல் அகமது அவர்கள். ஸோ அதனால தான் நிறைய போட்டிகள் சிஎஸ்கேனி கைவிட்டு போனதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு. எப்பயுமே லோ ஸ்கோரிங் கேமை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு பவுலிங் எஃபெக்டாக வந்து போடுறாங்களோ அதை பொறுத்து தான் வந்து எந்த டீம் வெற்றி பெறுது அப்படின்றத முடிவு பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து அவர் கைவிட்டுட்டார் அப்படின்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக ஒரு நல்ல கம்பேக்கோடு அடுத்த சீசன் வருவார் அப்படின்றது ஒரு நம்பிக்கையாக இருக்குது. ஸோ மத்திசா பத்திரனா 2025 சீசன் அவருக்கு சக்ஸஸ்ஃபுல்லான சீசனானா கண்டிப்பாக கிடையவே கிடையாதுங்க. ரொம்ப 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 எக்ஸ்பீரியன்ஸான பிளேயராக வந்து சிஎஸ்கே அணிக்கு அதிக ரன்களை விட்டு கொடுத்த ஒரு பவுலராக வந்து மத்திசா பத்திரனா தாங்க இருக்காருங்க. அவர் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பர்ட்ஸுங்க. கிட்டத்தட்ட 10-12க்கு மேலே வந்து அகாடமி வச்சிருக்காருங்க அந்த சீசன் ஃபுல்லுமே. அந்தளவுக்கு ஒரு மோசமான ஒரு ஃபார்மை வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக மீண்டும் அவர் மீது நம்பிக்கை வச்சிருக்காங்க.
இருக்காங்க. ஒரு நல்ல கம்பேக்கோட மீண்டும் வருவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையாக இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறார் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இதுதாங்க 11ஸ் இருக்க போகுது. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இம்பாக்ட் பிளேயர் ரூல்ஸ். இம்பாக்ட் பிளேயரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்வில் பட்டியலில் வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ண போகிறாங்க. இந்த சீசன் அவர் ஆடின ஆட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஆடினது 2-3 போட்டியாக இருந்தாலுமே அவருடைய இன்டென்ட் வந்து செம்மையாக இருக்குங்க. T20 எப்படி ஆடணும் அப்படின்றது அவர்கிட்ட அந்த இது வந்து இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக சிஎஸ்கே இவரையும் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறாங்க. அவரை வந்து கரெக்டான இடத்துல வந்து யூஸ் பண்ணிக்க போகிறாங்க. கண்டிப்பாக இவரும் ஒரு பர்ஃபார்மன்ஸை சிஎஸ்கேனிக்கு கொடுக்க போகிறாருங்க. ஸோ இவரை வந்து இம்பாக்ட் பிளேயராக யூஸ் பண்ண போகிறாரு. அப்படி வந்து இவங்க ஃபஸ்ட் பேட்டிங் என்னன்னா இவங்க டேரெக்டாக பிளேயிங்கில் இருக்க போகிறாரு. நம்ம பத்திரிகையில் வந்து இம்பாக்ட் பிளேயராக பவுலிங்காக வர போகிறாங்க. இதுதான் ஆப்ஷன், வேறு எந்த ஆப்ஷன் இல்லை. இது தாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு 2026 சீசனுக்கான ஒரு தரமான பிளேயிங் 11. ஸோ இந்த பிளேயிங் 11 எப்படி இருக்க போகுது? ஸோ தோனி அவர்கள் ரிட்டையர்மெண்ட்டை அறிவிக்காமல் இருந்தார் அப்படின்ற பட்சத்தில், ப்ளே பண்ணுறாரு அப்படின்ற பட்சத்தில் இந்த இம்பாக்ட் பிளேயர் மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லைனா டேரெக்டாக அவர் வந்து பிளேயிங் 11 ஆகிறதுக்கான சான்ஸும் இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ இந்த பிளேயிங் 11 பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்களுக்கு யார் யாரெல்லாம் வந்து இருப்பாங்க, யார் யார் இருக்கக்கூடாது அப்படின்றத உங்களோட சஜஷனையும் உங்களுடைய பிளேயிங் 11ஐயும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.